கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மார்க் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையில் சிலுவையில் அறைவதற்கு சற்று முன்பாக வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவர் அதை குடிக்க மறுத்துவிட்டார்? இந்த வெள்ளை போலம் என்று சொல்லும்போது புதரில் வளருகிற ஒரு விதமான முட்களுடைய மரம். இது சின்னதாக பார்ப்பதற்கு பனங்கற்கண்டு போல இருக்கும். இதை வாசனை பிசினி தைலமாகவும் மருந்தாகவும் போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்காகவும் மற்றும் நறுமண திரவியங்களை தயாரித்து அரசர்கள் உபயோகப்படுத்தி வந்தனர். மற்றும் பிரேத அலங்கரிப்புக்காகவும் இதை பயன்படுத்தினார்கள். இந்த வெள்ளைப்போளத்தில் சிறிதளவு எடுத்து திராட்சரசத்தில் கலந்து இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தனர். ஏனென்றால் அந்த நாட்களில் இப்படி சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்பதாக அவர்களுடைய வலி தெரியாமல் இருப்பதற்காகவும் வேதனையை குறைப்பதற்காகவும் இப்படி செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே போல வெள்ளைப்பழத்தை எடுத்து திராட்சரசத்தில் கலந்து கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொன்ன வண்ணமாக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் வலிகளையும் அடிகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்தார். அப்போது அநேக அடிகள் அடித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அடிகள், அந்த வலிகள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள் தெரியாமல் இருப்பதற்காக, அந்த வலி தெரியாமல் இருப்பதற்காக அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அப்போது இன்றைக்கும் நாம் உலகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், என் வலி உமக்கு தெரியுமா, என்னுடைய பிரச்சனை உமக்கு தெரியுமா, என்னுடைய கஷ்டம் உமக்கு தெரியுமா என்று சொல்வார்கள். ஆமாங்க, உண்மையாகவே நமக்கு சில நேரத்தில் தெரியாது. ஆனால் உண்மையாகவே நம்ம முகத்தை பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். நமக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை வழி தெரியாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் திராட்சை ரசம், அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடித்து விட்டு அவர் அங்கே மயக்கம் போட்டு இருக்கவில்லை. அவர் எல்லாம் சுய நினைவோடு கூட எல்லா வலிகளையுமே அவர் தாங்கினார். அவருடைய வலி மாத்திரமல்லங்க, மனு வர்க்கத்துடைய எல்லாருடைய வலிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் பாவங்களையும் சாபங்களையும் எல்லா விதமான காரியங்களை அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அந்த வலியோடு கூட அவைகளை தாங்கினார். அவருடைய வலியும் நம்முடைய வலியும் சேர்த்து தாங்கினார். அப்போ எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்போது ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். அதனால தான் அவர் எல்லாத்தையும் தாங்குறாருன்றதுனால தான் எல்லா கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. அப்படின்னா எல்லாருக்கும் இளைப்பாறுதலை தருகிறவர் அவர் மட்டும்தான். அப்போ அதனால தான் நம்ம அவரிடத்துல வரலாம், நம்முடைய காரியங்களெல்லாம் அவர் மேலே வைத்து விடலாம், அவரிடத்துல தெரிவிக்கலாம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் தாங்குவார், நமக்கு ஒரு விடுதலை தருவார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக வந்து மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, பிசாசின் அதிகாரத்திலிருந்து பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் அவரிடத்தில் வந்து வெள்ளை போலத்தை பரிசாக கொடுத்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையாக இருந்தபோது அந்த வெள்ளை போலத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே இந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணவில்லை, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது சிறு வயதில் குழந்தையில ஏற்றுக்கொண்டார், இங்கே ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த வெள்ளை போல கலந்த திராட்சை ரசத்தை குடித்திருந்தால் ஒரு விதமான மயக்கம், ஒரு விதமான போதை, ஒரு விதமான எல்லா சுய நினைவு இல்லாமல், வலி தெரியாமல், கஷ்டம் தெரியாமல் அப்படியே என்ன பண்ணியிருப்பார், சிலுவையில் தொங்கி கொண்டிருந்திருப்பார். இப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக அவருடைய வலியும் தெரிய வேண்டும், நம்முடைய வலியும் தெரிய வேண்டும், மனு வர்க்கத்துடைய எல்லாருடைய பிரச்சனையும் தெரிய வேண்டும் என்பதற்காக சுய நினைவோடு கூட எல்லா வலிகளையும் ஏற்றுக்கொண்டவராக, தாங்கினவராக, சுமந்தவராக அவர் என்ன பண்ணாரா, அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க மறுத்துவிட்டு நம்முடைய வலிகளை தாங்கினவராய், சுமந்தவராக, வலி வேதனைகளை அறிந்தவராக சிலுவையில் மரித்தார். அப்போ எவ்வளவு அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறார். அப்போ நாமும் அதே போல் அவரிடத்தில் அன்பு காட்டுவோம்.
அவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் அவரை நேசிப்போம், அவருக்காக வாழ்வோம். இந்த லெந்து நாட்களில் அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். நம்முடைய என்ன பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, வேதனையோ துக்கமோ கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ எந்த காரியமாக இருந்தாலும் அவர் மேலே வைத்து விடுவோம், அவரிடத்தில் வருவோம். அவரே நமக்கு இளைப்பாறுதல், சமாதானம், வெற்றி, அவரே நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை. அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.